முட்டைக்கோசுலேயே இந்த மாதிரி வயலட் கலர் முட்டைக்கோசு கண்டா விடாதீங்க, கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக செய்கிற முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே தாங்க நான் இதை வந்து செஞ்சேன். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேங்க, கடுகு போட்டு பொரிஞ்சதையும் உளுந்து பருப்பு போட்டு நல்லா செவந்ததையும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க. அப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இது கூட கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வதக்க விட்டுறலாம் காயை. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம காய் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துலையும் மூடி வச்சு சமைக்கும் போதும் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கொஞ்சமாக மிச்சப்படுத்தலாம். இப்போ முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. தண்ணியெல்லாம் இஞ்சி காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேங்க. விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்காமல் அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி வயலட் கலர்லேயே நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கரண்ட் வேறு அடிக்கடி போயிட்டே இருக்குங்க, அதனால கோஸ் பொரியலை காட்டுறதுக்காக நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.